எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க நண்பறேன். வி த லீடர். ஸோ உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அண்ணாமலைக்கு அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க. ரொம்ப பேர் கிண்டல் கேலி பண்ணுறீங்க. என்னதான் நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராகவும் மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட திமுக அதிமுக இந்த போன கட்சிகளில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதில் நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கடந்து பார்த்து வந்திருக்கோம். ஆனால் அண்ணாமலை என்பவர் ஒரு தனிப்பட்ட சக்தி. அதை யாராலும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. இளைஞர்களினுடைய எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தான் படித்த தன்னுடைய படிப்பு, அதன் மூலம் அவர் ஏற்படுத்தி கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் மட்டும் அவர் சாதித்த கர்நாடகத்தில் சாதித்த அந்த 9.5 வருடங்களை வைத்து கொண்டு ஒரு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அது இந்திய வரலாற்றிலே ஒரு 4 பேர் தான் செஞ்சுருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியத்தில். அதில் 3வது ஆள் நம்ம அண்ணாமலை அவர்கள். அதை நீங்கள் யாராலும் மறுக்க முடியாது. நிறைய பேர் அவரை குறைச்சி எடை போடுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பார். டெஃபினட்டாக உருவெடுப்பாருங்க. 9.5 வருஷம் கர்நாடகாவில் வேலை பார்த்துருக்காரு. 9.5 வருஷம் அவர் நீங்கள் பேசுகிற நேர்மைக்கு முரண்பாடாக இருந்தாரா அதெல்லாம் கூட ரெண்டாவதாக வச்சுக்கோங்க. தன்னுடைய பணியில், தன்னுடைய திறமையில், தன்னுடைய விஷயத்தில் ரொம்ப கம்பீரமாகவும் கர்வமாகவும் வேலை பார்த்தார். அவருக்கு இந்த அரசியலில் நீச்சல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சில கட்சிகளோட சேர்ந்து. அதனால தான் திணறினார். நீங்கள் தனியாக விட்டாலோ வேறு ஒரு நல்ல ஒரு அவர் போடுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட விட்டாலோ அவர் சூப்பராக சீறி வருவார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் 18% அவர் எடுத்ததை நம்ம பார்த்தோம். ஒரு கூட்டணி கட்சியோட 11% எடுத்ததை நம்ம பார்த்தோம். மீண்டும் சொல்கிறேன், மேபி ஸோ ஃபினான்ஷியலி நிறையா விஷயங்கள் அவர் கட்சி போகிறப்ப இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தனாக கண்டிப்பாக அண்ணாமலைக்கு நிறையா இடத்துல அவருடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த லாஸ்ட் 4 வருஷம் அரசியல், இதெல்லாம் ஒரு பெரிய பலமாக மாறும். அவரை குறைச்சி எடை போடுறவங்களுக்கு தான் இந்த பதிவு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹீ வில் பி அ குட் அப்போசிஷன், சேஞ்ச் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் அ ஸ்டேட். இட்ஸ் நாட் அ ஈஸி. இது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. குறைச்சி எடை போடாதீங்க. பொறுத்திருந்து பாருங்கள்.